திரு ஐநாதன், இவ்வளவு தெரிந்த பிறகும் திரு செல்வ பெருந்தகை மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரு ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் இடையே. அது ஏன்னு புரியலை. ஏன்னா இவங்களுடைய அந்த பொருந்தாமை இப்படி வச்சுக்கோங்க, பகைமைன்ற கூட வேணாம், பாமகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அது வந்துட்டு அரசியல் தளத்தில் நிகழ்ந்த ஒரு விடயம் இல்லை, சமூக தளத்தில் நிகழ்ந்த ஒரு இடம். அது மிகப்பெரிய அளவுக்கான முன்னெடுப்பு வந்துட்டு ஐயா ராமதாஸும் திருமாவளவன் அவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த முன்னெடுப்பை எடுத்தது. ஆனால் அது ராமதாஸ் ஐயா சீர்குலைத்த விதம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த சாதி, இந்த காதல் விவகாரம் இப்படிலாம் சொல்லி அவர் பண்ணிட்டு, அது மாதிரி திரு பிரியன் குறிப்பிட்டதை போல இடைநிலை சாதிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அதையே ஒரு அரசியல் அணியாக உருவாக்கணும் அப்படின்னு போய் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிளவு, அந்த மோதலை வந்துட்டு இன்னும் கூர்மைப்படுத்திருச்சு. வன்னியர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் கூர்மைப்படுத்திருச்சு. நியாயம் வந்து திருமாவளவன் பக்கம் தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா அவர் தான் முன் வந்தார். அவர் வந்துட்டு தமிழ் குடிதாங்கின்னு சொன்னார். ஏன்னா அதை வந்துட்டு அவர் எடுத்த ரிஸ்க்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் கூட சொல்லும்பொழுது 2011 தேர்தலில் ஒன்றா போட்டியிட்ட போது கூட ராமதாஸால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, திருமாவளவர்களால் ஜெயிக்க முடியலை. ஏன் அப்படின்னா அது கீழே வராது. ரெண்டாவது இன்னொரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துங்க. விக்கிரவாண்டி தேர்தலில், விக்கிரவாண்டின்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கணிசமான வாக்குகள் வந்துட்டு 46% அப்படின்றாங்க பாட்டாளி மக்கள் வன்னியர்கள். இன்னொரு பக்கத்தில் 39% அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவர்களை சொல்கிறாங்க, பட்டியலினத்தவர் சொல்கிறாங்க. அவங்க கணிசமாக என் மாசம் அடித்தது திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெற்றியை தந்தது. அப்போ திமுக தலைமை வந்துட்டு இந்த ஃபேக்டரை வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அது பேசும். ஏன் அப்படின்னா உறுதியான ஒரு பங்களிப்பை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு தருது. வன்னியர் அல்லாத போலரைசேஷன் நடக்குதா? இல்ல, அப்படி இல்ல. அதையும் தாண்டி போனதுனால தான் இப்ப வெறும் 39% மட்டும் இல்லையா, அதையும் தாண்டி தான் அவர் வாக்குகளை பெற்றார். வன்னியர்கள்ல சில பேரும் வாக்களிக்கிறாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா வன்னியர்ல திமுக வாக்கு, அதிமுக வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு, தேமுதிக வாக்கு எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. அந்த அதே இடத்துல தானே தேமுதிக பலம் வாய்ந்த ஒரு சக்தியா இருக்குது. அந்த இடத்துல தானே விருத்தாச்சலத்தில் நின்று இப்படி எல்லாம் இருக்குது. அது பத்தி ஒன்றும் இல்லை. அது கன்சாலிடேட்டடா இப்படிதான். அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜெயங்கொண்டம் தொகுதியில் வந்துட்டு அதிகபட்சமான வன்னிய பெருமக்கள் இருக்கிற இடத்துல காடு வெட்டிக்கு ஒரு தோத்தாரு, அதிமுக வன்னியர் ஜெயிச்சாரு. இல்லை, திரு சோமு சொல்லும் போது பாமக அதிமுக இடையே தொண்டர்கள் இடையே ஒரு இணக்கம் இருக்கும், பாமக திமுக இடையே அவ்வளவு இணக்கம் இருக்காதுன்னு ஒரு ஒப்பீடு சொல்றாருல. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது இன்னும் கொஞ்சம் வரலாற்று நோக்கில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வன்னிய பெருமக்கள் ஆரம்ப காலத்துல திமுக 57-62 ஜெயிக்கும் போது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணது, அந்த வெற்றியை தந்தது அப்படின்றது வன்னியர் பெல்ட்டில் இருந்து தான். இதை வந்துட்டு சமீபத்தில் மறைந்த எல் கணேசன் சொன்னார். மிகப்பெரிய போராட்ட தளபதிகளில் ஒருத்தர். அவர் வந்துட்டு சொல்லி அதை நான் படிச்சிருக்கிறேன். அது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அந்தாண்ட வந்து நின்னாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் பின்னால் கலைஞர் வந்துட்டு யோசிச்சு அந்த 20% இதில் வந்துட்டு அவர் அவ்வளோ இதுவாக நின்று தெளிவாக முடிவெடுத்து பண்ணார். அது பெரிய அளவுக்கு வந்துட்டு வன்னிய பெருமக்களுக்கு உதவிச்சு அப்படின்றத வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உணர்ந்தாங்க. அதனால் அப்படி ஒன்றும் திமுக வந்துட்டு இந்த வன்னிய பெருமக்கள் கிட்ட வந்துட்டு வாக்கில் வந்துட்டு பின்தங்கிய ஒரு இடத்துலலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன பாமகவை சேர்த்தா பாமக திமுக இடையும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது, பாமகவை சேர்த்தா விடுதலை சிறுத்தைகள் பாமக இடையும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுன்றதான் வாதம். ஆமாம், அது நடக்காது அப்படின்னோம்னா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கீசம் வந்துட்டு பாமக தலைவர் ஐயா ராமதாஸும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் ஒன்னா சேர்ந்து அரசியல் கடத்துல போகும்போதே அது நடக்கலன்ற. அப்புறம் நீங்க இப்ப பிளவுபட்ட உடனே அதுக்கப்புறம் பானையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி போயிட்டு பரப்புரையை ஆரம்பிச்சார் இங்க சிதம்பரம் தொகுதியில. அது என்னத்துல முடிஞ்சதுன்றதை பாருங்க. அவங்க ஒரு உரிமையின் குறியீட்டா பானையை சொல்றாங்க, இவர் வந்துட்டு ஒரு ஆதிக்கத்தினுடைய ஒரு அடையாளமா உடைப்போம் அப்படின்றாரு. அப்புறம் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அதனால இது என்னன்னா சோசியோ பொலிட்டிக்கல். இந்த இடத்த வந்துட்டு நம்ம அவ்வளவு சாதாரணமா இதை வந்துட்டு ஒரு அரசியல் அணியில எடுத்துன்னு முடியும். எனவே தேர்தல் உறவை கடந்து நீங்க சொன்ன மாதிரி சமூக உறவுலேயே இடைவெளி வந்து. ஆமா ஆமா, அந்த இடத்துல அது முடிய சொல்லணும்னா ஜெல் ஆகணும். ஜெல்லாக அதை வந்துட்டு ஒன்று அங்கே ஒன்று பண்ணும். ஆனால் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் பணியாற்றும் போது அவங்களுடைய அந்த டைனமிசம் தனியாக இருக்குது. நல்லா சிறப்பாக அவங்க பண்ணிட்டு போறாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கணும். சரி, திரு ராமதாஸும் திரு திருமாவளவனும் சந்தித்து பேசினா அந்த கீழே ஜெல் ஆயிடுமா? எதிர்பார்க்க ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன், அது ஆகாது. அப்பவே ஆகலையே. ராமதாஸ் ஐயா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் போதும் பெரிய அம்பேத்கர் சிலையை திறக்கும் போதும் இவர் தமிழ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வன்னியர் சங்க கொடிய திருமாவளவன் ஏற்றும் போதுமே ஆகாதது. அதுக்கப்புறம் நடந்த சில அதெல்லாம் அந்த
மாமல்லபுரத்தில் நடந்துச்சுங்களே அந்த கூட்டத்திலலாம் அவங்க என்ன சித்திரை பேசுனாங்க திருவிழா. அந்த காட்டத்துல எல்லாம் அப்போ அந்த காதல் அப்படி கடத்திட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஆதாரமே இல்லை. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி பேசி அப்படியான ஒரு இது இப்போ சமீபத்தில் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வந்தது காடு வெட்டி குருவனுடைய சமாதியில் வந்துட்டு சிலர் வந்துட்டு வன்னிய இளைஞர்கள் வந்துட்டு உறுதி எடுக்கிறாங்க, கடந்து வந்து தொட்டா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க? எல்லாரும் படிச்சுட்டு கிடிச்சிட்டு மேலே வந்துட்டு முன்னேற்ற பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தரப்பினுடைய உறவை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ கொச்சைப்படுத்திட்டு ஒரு சமாதியில் வந்துட்டு நீங்கள் அப்படியாப்பட்ட பிரச்சனை. அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னோம்னா திமுகவுக்கு வந்துட்டு பாமகவை தொடாது ஒரு நியூட்ராலிட்டி, போடுறது போட்டோம், விடுறது விடட்டும், நம்மளுடைய கட்சி இருக்குது, நம்மளுடைய பலம் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் 60% வன்னியர் மீதி தான் மற்றவங்க அப்படிலாம் கிடையாது. பாமகவை சேர்க்கிறதுனால தான் பாமக வாக்குகள் வரும், வன்னியர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு வரும்ன்றது இல்ல. திமுக அண்ணா திமுக அப்படி இருக்கா இல்லையாங்கிறது பொருட்டு இல்ல. அதாவது ரொம்ப ஒரு நெக் டு நெக் ரேஸ் வந்துச்சு இல்ல 2001 போன்ற இடங்கள்ல. அப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அழகா பார்த்தீங்கன்னா வடக்கில வன்னியர் தெற்கில தேவருன்னு போட்டாங்க, ஒரு போட்டு அடிச்சு முடிச்சாங்க. முடிச்சிட்ட உடனே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 133 143 இடத்துல நின்று 134 இடத்துல ஜெயிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நெட் ரெக்ரேஷன்றதுக்கே வாய்ப்பே இல்லையே. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாம்பழம் 2ஆ கிடக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழல் இது. இப்ப ராமதாஸ் ஐயா வந்துட்டு அவருடைய அரசியல், அவருடைய செல்வாக்கு மட்டும்தான். இப்ப அதை அவர் எப்படி பயன்படுத்த போறாருன்றது இன்ன வரைக்கும் தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஸ்க் டேக்கிங், ஒரு ஆபத்தான ஒரு முயற்சி. அந்த முயற்சி அவங்க எடுக்க முடியாது. 2வது விஷயம், திருமாவளவனால இந்த இடத்துல முடிவெடுக்கவே முடியாதுன்ற நான். திமுக தான் முடிவெடுக்கணும் இல்ல, அவரால் முடிவெடுக்க முடியாது அவருடைய கட்சி. ஏன்னா அவருடைய கட்சி அந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு விடயத்தை சொல்றேன், கடும் பாதிப்பு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த நிவாரண பொருட்களை எடுத்துட்டு உபயோகிக்கிறாங்க. எங்க போறீங்க? இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, எங்க போறீங்க? இந்த மாதிரி அங்க போறீங்க, அவங்களுக்கு எதுக்கு போய் கொடுக்குறீங்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப இதுக்கு மேல வந்துட்டு இதை எங்க நீங்க அரசியல் தலைவர் அறிவாலயத்தில் பிரச்சனையாது? திருமாவளவனே முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றீங்களா? இல்ல, மக்கள் தொண்டர்கள் இல்லைங்க, அவங்க திருமாவளவன் நின்றுடுவாங்க, அதெல்லாம் வேற கதை. மக்கள் நிக்கணுங்க. மக்களுக்கு ஒரு இணக்கப்பாடு இருந்தால் தவிர அது நடக்காது. கடைசியா நடந்த ஒரு கலவரம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா சிதம்பரம் அந்த வட்டத்தில் நடந்த கலவரத்தை கூட இது எதிரொலிச்சுது. இதெல்லாம் வந்துட்டு சாதாரண பட்ட காயம் ஆறாது, ரொம்ப கஷ்டம். சோம சார், பாமக அதிமுக இடையே இணக்கமான ஒரு சூழல், அதே இணக்கமான சூழல் பாமக திமுக இடையே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. சார் வந்து அதுல இருந்து முரண்பட்டாங்க. இல்ல, சார் முரண்படல. அவர் அதுக்கு அதை தான் சொல்றாரு. என்னன்னா, நான் சொன்னது வந்து வன்னியர் திமுக அப்படிங்கிற மாதிரி சார் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து திராவிட இயக்கத்துக்கு வந்து வன்னியர் தரப்புல இருந்து வரல போகல அந்த மாதிரி விஷயங்களுக்கே நான் வரல. அது இந்த இதுக்கு தேவையில்லை. கட்சின்னு பாமக மட்டும் பாமக திமுக அந்த தொண்டர்களுடைய மனநிலை, அதை தான் நான் சொல்றேன். இப்போ அது சார் அதான சொன்னாங்க. எப்படின்னா அவங்க வந்து திமுக கூட விட அதிமுக கூட இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இப்பயும் நம்ம வந்து பாமக உடஞ்சிருக்கு, மாம்பழம் 2 ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மனநிலை தவறு அதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மாம்பழத்தை வந்து பாதியை அரைஞ்சி தரல தேர்தல் ஆணையம், முழுமையாக தான் கொடுத்துருக்குது. அன்புமணிக்கு ஞானப்பழம் மாதிரி முழுசா உங்களுக்கு தாட்டு இல்லை ஓட்டு. அந்த ஓட்டு வந்து ஏற்கனவே அன்புமணிக்கு தான் அதிகமான செல்வாக்குங்கிறது ஒரு நம்ம பார்க்குற ஒரு விஷயம்தான். ஒன்று தவிர ஏன்னா அந்த நிர்வாகிகளுடைய விஷயங்கள் சொல்ல நிர்வாகி அப்புறம் ஒரு 100 நாள் பயணம் போன சமயத்தில் கிடைத்த ஆதரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் தொண்டர்கள் அன்புமணி பக்கம் இருக்கிறது தான் காட்டியிருக்கு இந்த அவருடைய பயணங்கள். அடுத்தது வந்து இந்த மாம்பழ சின்னம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா மாம்பழம் தான் பாமக அப்படிங்கிறது. இப்போ கட்சி இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ ராமதாஸ் தனியாக வந்து ஒரு போட்டிடுறாருன்னா எந்த சின்னம் எந்த கட்சி பேரை பயன்படுத்துவார்? பாமக பேரை பயன்படுத்த முடியாது சட்ட ரீதியாக ஒன்று. அதே மாதிரி மாம்பழ சின்னத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன விதத்தில் அவருக்கு வந்து வாக்குங்கிறது கிடைக்கும்? இல்லை, இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், ராமதாஸ் அவர்களை வந்து பேசின பேச்சுக்கள் இருக்குல்ல, அது அவருக்கு மைனஸு. இவர் காத்த அமைதி, அன்புமணி காத்த அமைதி ப்ளஸ் மக்களுடைய பார்வையில் அது.
திரு அன்புமணிக்கு பிளஸ் அது அன்புமணிக்கு பிளஸ். ஒரு விஷயம் அவர் அந்த அளவுக்கு பேசாம இருந்திருக்கணும். இல்ல இவர் பதிலுக்கு பதில் ஒரு லாவணி பாடி இருந்தாருன்னு வச்சுங்களேன், தராசல் வச்ச மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு இருப்பாங்க. இவருடைய அமைதி வந்து இவருக்கு பிளஸ் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், அதாவது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் பத்தி நீங்க பேசுனீங்க. 2001 வந்து 27 அதிமுகவோட கூட்டணி பாமக 27 இடங்களில் போட்டி போட்டு 20 இடங்களில் வின் பண்ணாங்க. 2006 திமுகவோட 31 இடங்களில் போட்டி போட்டு 18 இடங்களில் வின் பண்ணாங்க. அப்போ 2 கட்சியோடு இருந்துமே ஓட்டு அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ இருந்த சூழலை பொறுத்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. 2011 விசிகாவும் அந்த அணியில் இருக்கும்போது பாமகவோட எண்ணிக்கை 3 குறைஞ்சிருச்சு. 2016 தனியாக நிற்கிறாங்க, 6% ஓட்டோடு நிற்கிறாங்க. 2021 பாஜகவோட சேர்றாங்க. பாஜகவோட சேர்ந்து ஒரு 5 இடங்களில் வின் பண்ணுறாங்க. அந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகலை. கிட்டத்தட்ட வட மத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகள் இருக்குது. 77 தொகுதிகளில் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 தொகுதிகளை போட்டி போட்டு ஒரு தொகுதியில் அவங்க வின் பண்ணுறாங்க. ஒரு தொகுதியில் இல்லை, 16 தொகுதிகளில் போட்டி போட்டு 14 தொகுதியில் வின் பண்ணுறாங்க. இவங்க வந்து 15 தொகுதிகளில் போட்டி போட்டு பாமக ஒரு தொகுதியில் பைலத்தில் மட்டும் வின் பண்ணுறாங்க. அப்போது அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்றது ரொம்ப கிளியராக தெரிகிற ஒரு விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ன்றது வந்து ஈவன் இப்போ அதிமுகவோட சேர்ந்திருக்கிற 10.5 கொடுத்ததுனால பாமகவினர் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போட்டாங்களே தவிர இந்த வாட்டி 10.5 பற்றி எடப்பாடியே பேச மாட்டேன்றார். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பாமகவுடைய ஓட்டு அதிமுகவுக்கு இந்த வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே.